தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கனமழை கொட்டி தீர்த்தது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய கனமழை இரவு 10 மணி வரை நீடித்தது. பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ஒரு சில இடங்களில் மழைநீரோடு கழிவுநீர் கலந்ததால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் பெய்த பலத்த மழையால் மெயின் பஜார் உள்ளிட்ட பகுதி சாலைகளில் மழைநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாலையில் வாகனங்கள் மெதுவாக சென்றன. பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகளுக்கான நீர்வரத்தை கண்காணிக்க அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை தொடர்வதால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவைகுண்டம் அணை, கோரம்பள்ளம் குளம், மருதூர் அணைக்கட்டுக்கான நீர்வரத்தை கண்காணிக்க பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் மின்னல் இடியோடு கனமழை பெய்ததில் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மேலும் பேருந்து நிலையத்தில் சரிவர நிற்கக்கூட இடமின்றி மழையில் நனைந்தவாறே பயணிகள் பேருந்துகளில் ஏறிச் செல்லும் நிலை காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நரசிங்கபுரம், தென்னங்குடி, பைத்தூர், தாண்டவராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே பாதிக்கப்பட்டது. இதே நிலை நீடித்தால் சம்பா மற்றும் தாளடி நெல் வயல்களில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படுமோ என்று விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற உள்ளதால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள விசைப்படகு மீனவர்கள் நாளை கரைக்கு திரும்ப வேண்டும் என்று மீன்வளத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரத்திலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.